ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான சோசக் கெட்டிங்கா லிண்ட்ரிக் அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க பாருங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் திருமணம் பண்ணி ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையில ஒரு 6 மாசம் கடந்ததுக்கு அப்புறம் கணவருடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் ஏற்படுதுங்க. ஒருவேளை கணவர் நமக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு கணவர் மேல சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஹீரோனுக்கு வாழ்வாதாரமா இருந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸும் படுத்துருதுங்க. ஏதோ ஒரு அமானுஷம் இவங்களை துரத்துறதா நினைக்கிறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோன் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில ஏற்படுற பல அமானுஷ சம்பவங்கள் தான் மொத்த படமே. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மார்க்கெட் பகுதியை காட்டுறாங்க. அங்க பலதரப்பட்ட பொருட்களை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. அந்த வகையில மசாலா விற்கக்கூடிய ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியை மீட் பண்றதுக்காக இன்னொரு லேடி போறாங்க. எல்லாரும் பணத்தை நீட்டி மசாலா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த லேடி மட்டும் ஒரு பேப்பர் நீட்டுறாங்க. மசாலா விற்கிற லேடியும் அந்த பேப்பரை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல லிண்ட்ரிக் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்குதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில மீட் பண்றாங்க. இந்த லிண்ட்ரிக் அப்படின்றது ஒரு பிளாக் மேஜிக் உடைய பேருங்க. இந்த மசாலா லேடி உலகத்தோடைய பார்வைக்கு தாங்க மசாலா வித்துக்கிட்டு இருக்குது. ஆனா அண்டர் வேர்ல்டுல பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவள நான் சூனியக்காரி அப்படின்னு சொல்றேன். இந்த துண்டு சீட்டை கொடுத்த இந்த லேடி கிட்ட அந்த சூனியக்காரி சொல்றா, நீ செய்யணும்னு நினைக்கக்கூடிய பிளாக் மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டா யாருமே இதை பண்ணணும்னு வந்து கேட்டதில்ல. அது மட்டும் இல்லாம இது ஹை ரிஸ்கான பிளாக் மேஜிக்கும் கூட அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்றா. அப்படி எதற்கான பிளாக் மேஜிக் அப்படின்னு பார்த்தா வசியம் பண்றதுக்கான ஒரு பிளாக் மேஜிக்குங்க. அதுவும் காதல் வசியம். இது ரிஸ்க்னு ஏன் சொல்றேன்னா, நிறைய பேரு இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதனாலதான் அப்படின்னு சொல்ல அந்த லேடி சொல்றாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த சூனியக்காரியும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. இந்த லேடி யாரை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அந்த நபருடைய போட்டோவை வச்சு இந்த சூனியக்காரி மந்திரமெல்லாம் போட்டுட்டு, இந்த ஆளோட மனசுல நீ இப்ப இல்ல, அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இவ்வளவு தூரம் நீ கேட்கிற அப்படின்றதுனால நான் இதை செய்யறேன், ஆனா இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே செலவாகுமே அப்படின்னு சொல்ல ஒரு பிரவுன் கவர் நிறைய இவ பணத்தை கொடுக்குறாங்க. அந்த சூனியக்காரி எதிர்பார்த்ததை விடவே இந்த லேடி அதிகமா பணம் தராங்க. உடனடியா இந்த சூனியக்காரி வேலையை தொடங்கிடுறா. இந்த பிளாக் மேஜிக்கை பண்றதுக்கு ஒரு டெட் பாடி தேவைப்படுது. அதற்காக ஒரு இடத்துல போய் குழிய தோண்டி உள்ள இருக்கக்கூடிய டெட் பாடியை எடுக்கிறாங்க. அந்த டெட் பாடியோட வாய்க்குள்ள ஒரு டிக்கெட்டை வச்சு அந்த ஆத்மாவோடைய சக்தியை வசியம் பண்றதுக்காக பயன்படுத்த போறதா இந்த சூனியக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதை தொடர்ந்து யாரை வசியம் பண்ண போறாங்களோ அந்த நபருடைய போட்டோ, இன்னர்வேர், அந்த நபர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு நபரை வசியம் பண்ணணும்னு இந்த லேடி வந்திருக்காங்களோ அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த படத்தோடைய ஹீரோ தான். இந்த சூனியக்காரியும் அந்த லேடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு பிளாக் மேஜிக்கை பண்ணி முடிச்சிடறா. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு திருமணமாயி 6 மாசம் ஆகுதுங்க. நம்ம ஹீரோன் டவுன்ல அவங்க பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோனுடைய கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. காலங்காத்தால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எழுந்திருக்காங்க, ஒன்னா பிரஷ் பண்றாங்க, ஏன் ஒன்னா தான் ஷவரும் பண்றாங்க. ரெண்டு பேருமே அந்யோன்யமா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கணவருக்கு பிடிச்சது ஆட்டு தலைக்கறிங்க. அதனால முழு ஆட்டு தலைக்கறியை ரெடி பண்ணி பிளேட்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே தலைக்கறியா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஓவருமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு தெரியும் என் மேல இருக்கக்கூடிய காதல்னால தான் காலையில இவ்வளவு எஃபோர்ட் போட்டு எனக்காக இந்த டிஷ்ஷை சமைச்சு கொடுத்துருக்க, நான் டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்றாருங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் லீவ் போட்டுட்டு இருக்கட்டும், நீ லீவ் போட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்க, அதான் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கும் போது, இல்லம்மா என்னால லீவ் போட முடியாது, ஏன்னா நமக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடன் எல்லாம் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னா லீவ் போடாம வேலைக்கு போய் தான் ஆகணும், ஒழுங்கா வேலைக்கு போகல அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஏழையாயிருவோம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்புவாங்க. பைக்ல வந்துகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்லுவாங்க, திருமணமானதுல இருந்தே நான் என்னோட மாமனார் மாமியாரை பார்க்கவே இல்ல, என்ன என்னோட மாமனார் மாமியார் கிட்ட கூட்டிட்டு போங்க, அவங்களுக்காக நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனோட கணவர் சொல்றாரு, கவலையே படாத, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போய் டிராப் பண்றாருங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோனோட அங்கிளும் ஹீரோனோட சிஸ்டரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்துல ஹீரோவோடைய அப்பா அம்மா யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கிளுக்கு ரொம்ப கோவம். அதற்காக இப்படி வெறுப்ப காட்டுறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. தன்னோட மனைவி கிட்ட, என்னோட அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துல கலந்துக்காததுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்க கிட்ட பணமும் இல்ல, பட் அதை காரணமா வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் என் மேல கோவத்தை காட்டுறது அநியாயம் அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அங்கிள் கிட்ட நான் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தன்னோட கணவரை ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவரும் வேலைக்கு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலேயே ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க, இங்க வந்து தலைக்கறி தான் ரொம்ப ஃபேமஸ், இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோனுக்கு அசிஸ்டண்டா ஒரு பையனும் பொண்ணும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்பப்ப அடிச்சுப்பாங்க, பட் ரொம்ப ஃபன்னான பசங்க, நல்லா வேலை செய்வாங்க. சோ அவங்கள வச்சுதான் இவங்க ரெஸ்டாரண்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேகமா எல்லாத்தையும் தயார் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கஸ்டமர் என்ட்ரி ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குதுங்க. ரெஸ்டாரண்டே ஃபில் ஆகிற அளவுக்கு கூட்டம் வருது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கறியை வாங்கிட்டு போய் பிளேட்ல வைக்கிறான். திடீர்னு அவன் பிளேட்ல இருக்கக்கூடிய ஆடு கண்ணு சிமிட்ன மாதிரி தோணுதுங்க. இவன் மறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கறியா தான் இருக்குது. என்னமோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மட்டும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். கிச்சனுக்குள்ள அடுத்தடுத்து தயார் பண்றதுக்காக ஆட்டு தலையெல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த கிச்சனுக்குள்ள இருந்து சத்தம் வருதுங்க. என்னடா அது கிச்சனுக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொபைல் போன்ல வீடியோ எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள நுழைவான். கிச்சனுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நடுவுல குழிய தோண்டி மிச்சமாகிற கறியெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரெஸ்டாரண்ட்ல எதுவுமே மிச்சமாகாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஹை டிமாண்ட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க இல்லையா, அந்த குழிக்குள்ள சின்ன சின்ன எலும்பு துண்டுக அதெல்லாம் கடக்கும். அங்கிருந்தெல்லாம் விசித்திரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் இந்த பையனுக்கு. அங்க என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக நகருவான். பட்டுன்னு குக்கருக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தம் கேட்குங்க. வந்து பார்த்தா குக்கருக்குள்ள உயிரோட அந்த ஆட்டுத்தலை இருக்கும். அதை பார்த்து இவன் மிரண்டு போயிருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவர் வந்துருவாரு. இங்க என்னடா தம்பி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல அந்த குக்கருக்குள்ள உயிரோட ஆடு அப்படின்ற மாதிரி பயப்படுறான். ஆடு உயிரோட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அது நல்லா வெந்துகிட்டு இருக்கும். பாருடா வெந்துகிட்டு இருக்குது, உயிரோட எல்லாம் இல்ல, நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த நபரை அமுச்சு வைப்பாரு. நேத்து அந்த சூனியக்காரி செஞ்ச பிளாக் மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஒரு நெருப்பு பந்து எங்கிருந்தோ பறந்து வந்து ஹீரோனுடைய வீட்டுக்குள்ள பூந்துகிட்ட மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோன் தூங்கறதுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒயிட் கலர் பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் ஹீரோனுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு தெளிவா தெரியுது நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்கன்ட்டு. பட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணுங்க. அந்த நேரம் பார்த்து கிச்சன்ல குக்கர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிரும். போய் கிச்சன்ல பார்த்துட்டு வெளியில வரும்போது விண்டோ கர்டைனுக்கு பின்னாடி அதே மாதிரியான உருவம் நின்னுக்கிட்டு இருக்கும். என்னடா அது அந்த உருவம் இவ்வளவு தெளிவா தெரியுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அந்த உருவம் நம்ம ஹீரோனை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கும். குக்கர் வேற பயங்கரமா விசில் அடிக்க ஆரம்பிக்கும். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல உருவம் இருக்காது. பார்த்தா கீழே அந்த டெட் பாடி படுத்து கிடக்குங்க. திடீர்னு அது பாட்டுக்கு ஹீரோனை நோக்கி உருண்டு வர ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா இது எல்லாமே ஹீரோனுடைய கனவு. பெட்ல இருந்து கண்ணு முழிச்சிருவாங்க. கனவு தானா இது அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. பார்த்தா பீரோக்கு மேல அந்த உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. பட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வரும். மறுபடியும் அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா இது கனவு தாங்க. இப்பதான் ஹீரோயின் கண்ணே முழிக்கிறாங்க. ஹீரோனுடைய கணவர் ஓடி வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. லேட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு உங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது, அதனால என் கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, லீவ் எல்லாம் போட முடியாதுமா, நான் போய் தான் ஆகணும், நான் எங்க போயிட போறேன், இங்கேயே தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துவாரு. அங்க கட் பண்ணா சூனிய வைக்கிறதுக்காக போச்சு அந்த லேடியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த லேடியோட முகத்தை நம்ம கிட்ட காட்டலங்க. அந்த லேடி நீ எப்ப வருவ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் போட, ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மெசேஜை பார்க்கவே இல்லைங்க. அவங்க டேபிள்ல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பாக்ஸ்ல நெயில் பாலிஷ் அப்புறம் அண்டர்வேர் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் மேஜிக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதுங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஒரு போன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு நேரா பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாருங்க. நம்ம ஹீரோயின் இதை கவனிச்சிடுறாங்க. இந்த ராத்திரி நம்ம ஹீரோக்கு யாரு கால் பண்ணா, அப்படி கால் பண்ணாலும் இங்க உட்காந்தே பேசலாமே, எதற்காக இவர் வாஷ்ரூம் போறாரு அப்படின்ட்டு ஹீரோனு எழுந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ இங்க இருந்து போயிட்டீங்கன்னா மொத்தமாவே என்ன மறந்துடுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் நாள் முழுக்க வேலை பாக்குறேன் இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன், எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. ஹீரோன் இது எல்லாத்தையுமே வெளியில நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட்டுன்னு ஹீரோனோட தோல் மேல யாரோ ஒருத்தங்க கை வச்ச மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஹீரோனுடைய கணவர் தான். அவர் பாத்ரூம்குள்ள இருந்து பேசல, பாத்ரூமுக்கு ஆப்போசிட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு போல. உனக்கு என்னாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. யார் உங்களுக்கு கால் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, வேற யாரு, என்னோட மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருக்கு, நாளைக்கே நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதாங்க போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்க, என்ன பண்றது, நமக்கு கடன் இருக்கு இல்லையா, அதனால மேனேஜர் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துகிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கணவர் ஹீரோயினை சமாளிக்கிறாருங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோவோட ஆபீஸுக்கு போறாங்க.
கணவரை டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் பைக் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்க போனா கரெக்டா ஹீரோடைய மேனேஜரும் வராரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எவ்வளவு நாள் ட்ரிப், எப்போ வருவீங்க அப்படின்ட்டு, என்ன ட்ரிப் ஏது ட்ரிப் அப்படின்னு மேனேஜர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஆஃபீஸ் ட்ரிப் போறதா வீட்டுல சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு மேனேஜருக்கு தெரியாது இல்லையா. உடனே அந்த மூமெண்ட்லயே நம்ம ஹீரோ மேனேஜரையே அப்படி இப்படின்னு பேசி ஆமான்னு சொல்ல வச்சிடறாருங்க. மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்காக நம்மள இப்படி சொல்ல வைக்கிறான் அப்படின்ட்டு. சரி சார் நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட, பாவம் வயசாயிடுச்சு இல்லையா, அவருக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நேற்று ராத்திரி தான் கூப்பிட்டு சொன்னாரு, காலையிலேயே மறந்துட்டாரு, அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோனை சமாளிச்சு அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாருங்க. நம்ம ஹீரோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம நேரா அங்கிள் வீட்டுக்கு போவாங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த மர சாமான்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே சமயம் ஒரு சவப்பெட்டி செஞ்சு வச்சிருப்பாருங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி படுத்து கிடப்பா. ஹீரோனுடைய அங்கிளும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக ஒரு சில பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாருங்க. ஒருவேளை சவப்பெட்டிக்குள்ள படுத்துட்டு தங்கச்சி இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாளோ அப்படின்னு பார்த்தா பட்டுன்னு அவ எழுந்திருச்சிருவா. உள்ள உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அங்கிள் சொல்றாரு, மத்தியானம் ஆயிடுச்சு, ரொம்ப பசி ஆகுது, தங்கச்சியை போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தங்கச்சியை ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தங்கச்சியும் சாப்பாடு வாங்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. எப்போதுமே ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு வழியும், சில பேர் வெயிட் பண்ணி எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு போவாங்க கைஸ். அந்த அளவுக்கு இந்த டிஷ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி. தங்கச்சி சாப்பாடு வாங்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா ரெஸ்டாரண்ட்ல ஒரு வயல காணோம். தங்கச்சி ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அக்கா கிட்ட, ஏன் ரெஸ்டாரண்டே இப்படி எம்டியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்கா சொல்றாங்க, என்னன்னே தெரியல, ஒரு 2-3 நாளாவே கடைக்கு வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. இந்த தலைக்கறிகளை எல்லாம் கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழிக்குள்ள தான் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சாரும் ஊருக்கு போயிட்டாரு, மேடமும் சார் இல்லாதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட போயிட்டு, என்ன சாப்பிட்றீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கஸ்டமரும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, இந்த ரெஸ்டாரண்ட்லயே தலைக்கறி தான் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தலைக்கறி கொண்டு வரட்டா மேடம் அப்படின்னு சொல்ல, அந்த லேடியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியா இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கையால அந்த தலைக்கறியை ப்ராப்பரா சமைக்கிறாங்க. சமைச்சு எடுத்துட்டு வந்து இந்த லேடி கிட்ட கொடுக்க, இந்த லேடி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா வந்திருக்கேன், தனியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சோ என் பக்கத்துல உட்காடுறீங்களா நான் சாப்பிட்ற வரைக்கும் அப்படிங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உட்காந்துப்பாங்க. என் கைப்பட செஞ்சது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பணக்கார லேடியும் ஸ்பூனை வச்சு அந்த கறியை பிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, கையில சாப்பிடுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இந்த பணக்கார லேடி கையை பயன்படுத்தும் போது அவங்களோட கையில இருக்கக்கூடிய நெயில் பாலிஸை நம்ம ஹீரோன் கவனிப்பாங்க. உங்க கையில இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா என்கிட்ட நெயில் பாலிஷ் இருக்கு, நீங்களும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெயில் பாலிஷ் எடுத்து கொடுப்பாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி தேவைப்படும் போது அப்புறமா கூட பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். சரி உடனடியே நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணத்தை எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. நிறைய பணம் வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எண்ணி பார்த்துட்டு பேலன்ஸை கொடுக்குறாங்க. நீங்க நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸோ இந்த மாதிரி சமயங்கள்லாம் பணம் கிடைக்கும் போது அதை வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. மேடம் சாப்பிடாமே போறீங்க, ஒரு வாய்ஸ் சாப்பிட்டுட்டு போங்க, இல்லாட்டி பார்சல் பண்ணி தரேன் அப்படிங்கும் போது, இல்ல பரவாயில்ல எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்பிடுவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றதுக்காக போவாருங்க. அப்ப அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோனுடைய கணவர் ஒரு லேடி கூட கார்ல டிராவல் பண்றதா பாத்துருவாரு. சார் வெளியூர் போயிருக்கிறதா தானே மேடம் சொன்னாங்க, ஆனா அவர் என்னடானா ஒரு லேடி கூட சுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுபிடிச்சிடுறாருங்க. இங்க கட் பண்ணா ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோன் தனியா இருக்கிறதுனால தான் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப தங்கச்சி ஃபேஸ் பேக் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அந்த லேடி கொடுத்த நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வந்து கையில போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் தங்கச்சி சோஷியல் மீடியால ஒரு நியூஸை பாப்பா, ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூஸை தங்கச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, நம்ம மாமா மட்டும் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சாருன்னு வையன், கண்டந்துடமா வெட்டி போட்டுருவானா பாத்துக்கோயேன் அப்படின்னு கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து இந்த வீட்டோட சீலிங்ல ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் தங்கச்சியும் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. சீலிங் ஓபன் பண்ணி அட்டாளியில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வழியா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் லேடர்லாம் எடுத்து போடுவாங்க. இருட்டா இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாது. டார்ச் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல தங்கச்சி பாத்தீங்கன்னா டார்ச் எடுத்துட்டு வந்து அந்த டார்ச் வேலை செய்ய மாட்டேதுன்னு 2 தட்டு தட்டும் போது அந்த டார்ச் லைட் மேல பார்த்து அடிக்குங்க. அப்ப அந்த அட்டாளிக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி எட்டி பாக்குற மாதிரி தெரியும். பட்டுன்னு ஹீரோயின் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுங்க, ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து படுத்துருவாங்க. தங்கச்சியும் சொல்லுவா, அதையே நினைக்காம தூங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பெட்ஷீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்குங்க. ஹீரோன் நினைச்சுப்பாங்க தங்கச்சி தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாரு அப்படின்னு சொன்னா தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருப்பா. விருக்குன்னு பயந்து போய் நம்ம ஹீரோன் பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் வால் மாதிரி பெட்டுக்குள்ள இருந்து அப்படியே கட்டலுக்கு அடியில போகுங்க. என்னன்னு எட்டி பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து மிரண்டு போய் அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது தங்கச்சி கிட்ட பாம்புன்னு ஹீரோன் சொல்லுவாங்க. உடனே தங்கச்சியும் கட்டல் கடையில பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுங்க. நீ தேவையில்லாம பேனிக் ஆயிட்டு இருக்க, பேசாம படு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்ல ஏகப்பட்ட ஃபுட் வந்து வேஸ்டேஜ் ஆயிட்டு இருக்குதுங்க. ஆட்டு தலையெல்லாம் கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல
இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த பையனும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து நான் சார ஒரு லேடி கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற, அப்படி எல்லாம் இருக்காது அப்படிங்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோனும் வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. எங்க அந்த போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வாங்கி பார்த்தா அந்த போட்டோல இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பையன் மட்டும் தான் கவர் ஆயிருப்பான், வேற எதுவுமே இருக்காது. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அக்காவும் திட்டுவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனும் சும்மா தவறான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. செம்ம போர் அடிக்குங்க. கணவரும் இல்ல, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயம் கணவர் நம்ம கூட இல்லையே அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் இருக்கு, அலோன்னஸும் இருக்கு. வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவங்களும் நம்ம அங்கிளும் தங்கச்சியும் வந்திருப்பாங்க. கேம்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனும் சந்தோஷமாயிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எந்த கட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில சுத்தி போடுறாரு. சுத்தி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே இவருக்கு அந்த வீட்டோட சீலிங்ல அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம ஹீரோனுக்கும் தங்கச்சிக்கும் கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மேல அப்படி என்ன இருக்கு, இப்படி சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் லேடர் போட்டு மேலேயே ஏறிடுறாருங்க. மேலே ஏறி பார்த்தா ஒரு ஆள் குனிஞ்சிட்டே நடந்து போற அளவுக்கு கேப் இருக்குது. கையில லைட்டர் ஆன் பண்ணிட்டு சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடமே ஒரு மாதிரி எம்டியா இருக்குது, ஆனா ரொம்ப இருட்டா இருக்குது. பார்த்தா தூரத்துல செவுத்துல ஒரு ஆட்டுத்தலை தெரிய ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட்டரை வச்சு அப்படியே கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டுக்கு உயிர் வந்து இவரை பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குதுங்க. இவர் ஓடுறாரு, அப்படியே அந்த சீலிங்ல இருந்து டேபிள் மேலேயே கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போய் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. இடுப்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கும் போல, பார்த்து தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளியூருக்கு போன ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ஹீரோனுடைய அங்கிளை சுத்தமா ஹீரோக்கு பிடிக்காது இல்லையா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் தான் ஆகுறாரு. அவங்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட கணவரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியூர் போயிட்டு வந்தவர் ஹீரோனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு, வந்த உடனே அன்பா பேசுவாரு அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடு அலங்கோலமா இருந்தது, அங்கிள் இருந்தாரு. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, வீட்டுக்கு வந்த உடனே அழகா வெல்கம் பண்றதுக்கா நீ இருப்பேன்னு நினைச்சா நீ எப்படி இருக்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல, நான் ஒர்க் பண்றதே ஒரு ரிமோட் வில்லேஜ்ல, சுத்தமா நெட்வொர்க்கும் கிடைக்காது, வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷமா என்ன உள்ள கூப்பிடுவேன்னு பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாருங்க. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நேரா வாஷ்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை நம்ம ஹீரோன் ஒட்டி கேட்பாங்க. பட்டுனா ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கிளைண்ட் கிட்ட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்ட்லியா பேசினா மட்டும்தான் என்னோட சர்வீஸ் அவங்க எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன விட்டு வேற கம்பெனிக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி என்னோட கடனை கட்டுறது, அதுக்கப்புறம் நடு தெருவில் வந்து நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு பேசியே ஹீரோனோட வாய் அடைச்சிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம உன் மேல பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது, போய் குழி அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஷவர் பண்றதுக்காக வாஷ்ரூமுக்கு வராங்க. நமக்கு என்னாச்சு, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் கணவர் இப்படி வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஷவர் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஷாம்பு பாட்டில தட்டி விட்டு ஷாம்பு எல்லாம் கீழே கொட்டி கிடக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க கை விரல்ல எல்லாம் இந்த நெயில் பாலிஷ் போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நெயில் பாலிஷை அப்படியே லைட்டா தேய்ச்சி அழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தின்னர் வச்சு அழிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். பார்த்தா அந்த டெட் பாடியோட உருவம் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து ஹீரோயின் அந்த நெயில் பாலிஷ் அழிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்குங்க. நெயில் பாலிஷ் அழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோனோட கை நகம் ஒண்ணா அப்படியே கையோட வந்துருது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஷாம்பு வலிக்கு விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா மேல இருக்கக்கூடிய கத்திரிக்கோல் நம்ம ஹீரோனுடைய கண்ணிலே குத்துற மாதிரி கீழே விழுது. ஜஸ்ட் நகுந்துடுறாங்க, அந்த கத்திரிக்கோல் கீழே விழுந்துரும். இப்ப ஹீரோனோட வீட்டுல அமானுஷமான விஷயங்கள் பீக்ல நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கணவரோட போனுக்கு மெசேஜ் வருது. போனை எடுத்து யார் மெசேஜ் பண்ணிருக்கான்னு பார்த்தா போன் லாக்ல இருக்குதுங்க. சரி ஃபேஸை காமிச்சு அன்லாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஹீரோனுடைய கணவர் தலைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்புறதுனால போன் அன்லாக் ஆகாது. சரி வச்சுட்டு போய் படுத்துறலான்னு வச்சா அந்த நேரம் பார்த்து வீடியோ கால் வருங்க. அட்டென்ட் பண்ணா ஆப்போசிட்ல பேசுறவங்க ஏதோ ஒரு அமானுஷமான வீடியோவை காட்டுவாங்க. ஏதோ ஒரு வெள்ளை கலர் உருவம் ஹீரோயினை நோக்கி, அதாவது அந்த கேமராவை நோக்கி ஓடி வர மாதிரி இருக்கும். அதே சமயம் ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே பெருசாகிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு அந்த உருவம் நம்ம ஹீரோன் கிட்ட வரும். ஹீரோன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனோட கணவர் கண் முழிச்சிருவாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். தேவையில்லாம சத்தம் போட்டு என் தூக்கத்தை கெடுக்காத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாரு. ஹீரோனும் சைலண்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது நம்ம ஹீரோனுடைய கணவர் பேக்குள்ள ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும். ஆம்பளை பையனுடைய பேக்குள்ள எப்படி நெயில் பாலிஷ் இருக்கும், யாராவது கொடுத்ததா இல்ல யாராவதுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெயில் பாலிஷை தூக்கிட்டு வந்து தன்னுடைய கணவர் கிட்ட ஹீரோயின் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நெயில் பாலிஷ் எப்படி உங்களோட பேக்குள்ள வந்தது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இவர்
பாட்டுக்கு போய் பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. ஹீரோயின் துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனோட கணவருக்கு கோவம் வந்துரும். நீ உன்னோட அங்கிள் சொல்ற பேச்ச கேட்டுட்டு தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, உன்னோட அங்கிளை நம்புவ ஆனா என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டுங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு அந்த பணக்கார லேடி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சைலண்ட் ஆயிருவாங்க. அந்த லேடி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 3 பேர் உட்காருவாங்க. யார் இந்த லேடி, கடைக்கும் வந்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்கும் வந்திருக்காங்க, எதற்காக வந்திருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு ஹீரோயின் யோசனை பண்ண அப்ப அந்த லேடி சொல்லுவாங்க, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒருவேளை இந்த நெயில் பாலிஸ்க்கு சொந்தக்காரி இவளா இருப்பாளோ அப்படின்ட்டு. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, என்னோட பிசினஸ்க்கு லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து இவர் தான் உதவி செஞ்சாரு அப்படின்ட்டு. அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நல்லவரு வல்லவரு அப்படின்னு கொஞ்சம் அட்ராக்டிவா பேசிட்டு போவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் கிட்ட என்ன மன்னிச்சுக்க, உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் வேலை செய்யறதே உனக்காக தான், ராத்திரி பகலா நான் வேலை செய்யறேன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஆனா நீ என்ன இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருச்சு போவாருங்க. எழுந்திருச்சு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தன்னோட மனைவியோட முகத்தை பார்ப்பாரு. மனைவியோட முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான ஒரு முகம் மாதிரி இருக்குங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போவாரு. சோ ஹீரோனுடைய கணவர் கண்களுக்கு மனைவி இப்படிதான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இதற்கெல்லாம் காரணம் அந்த பணக்கார லேடி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பிளாக் மேஜிக். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாருங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோனுடைய அங்கிள் வருவாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் முறையா எந்த பிரச்சனையுமே இல்லாம நார்மலா உட்காந்து பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது நம்ம அங்கிளோட கையில இருக்கக்கூடிய சிகரெட் கீழே விழுந்துருங்க. அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிவாரு. சோ அந்த டேபிளுக்கு கீழே அந்த பிணத்தோடைய உருவம் அங்கிளோடைய கண்களுக்கு தெளிவா தெரியும். ஹீரோனுடைய கணவரை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்கு அப்படின்ற விஷயத்த அங்கிள் உணர்றாரு. ஒரு முறை வீட்டுக்கு போனப்போ உணர்ந்தாரு. இப்போ அது ஹீரோனுடைய கணவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் உணர்றாரு. இது சம்பந்தமா உடனடியா போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பணக்கார லேடி இருக்காங்க இல்லையா, நேரா இந்த சூனியக்காரியை மீட் பண்றதுக்காக போயிட்டு, நீ செஞ்சு வச்ச சூனியம் வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு தெரியல, இன்னுமே அவன் எனக்கு அட்ராக்ட் ஆகி வந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலை செய்யும், வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யணும்னா நீ கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சூனியக்காரி சொல்றா. நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரி சொல்றா. யாருக்கும் தெரியாம இந்த பணக்காரிய நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போய் ஹீரோனுடைய தலை முடியையும் ஹீரோனோட இன்னர் வேறையும் எடுத்துட்டு வர சொல்லி அந்த சூனியக்காரி சொல்லியிருப்பா. அதை கச்சிதமா இவ பண்ணி முடிக்கிறாங்க. சோ ஹீரோயின் சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாத்தையுமே வச்சு இந்த சூனியக்காரி அடுத்து மந்திரிக்க ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோனோட வீட்டுல அமானுஷமான விஷயங்களுக்கு பஞ்சமே இல்லாம எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்கும். போதாத குறைக்கு ஹீரோனுக்கு எதிராக ஹீரோயின் சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு சூனியம் பண்ணிட்டாங்க இல்லையா. ராத்திரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட கணவர் எங்கேயோ எழுந்திருச்சு போயிருவாருங்க. அவர் எங்க போனாருன்னு பாக்கிறதுக்காக ஹீரோன் எழுந்திருச்சு பொறுமையா வெளியில வருவாங்க. பார்த்தா அந்த கிச்சன் விண்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் பெரிய சைஸ்ல தெரிய ஆரம்பிக்குங்க. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துனே தெரியலங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க ஒரு மயானத்துல இருப்பாங்க. இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னு பார்த்தா ஹீரோனுடைய கணவர் ஒரு சமாதி மேல தன்னோட தலையை தானே அடிச்சுக்கிட்டு முகத்தை எல்லாம் செதைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து இவங்க கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள கண்ணு முழிப்பாங்க. ராத்திரி மயக்கம் போட்டு விழுந்தவங்க இப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க போல. நேற்று ராத்திரியில இருந்து கணவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியலங்க. கணவரை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல தான் கூட வேலை பார்க்குற 2 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட என்னோட கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட கணவரை காணனா ஏமா எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும் போது, நீங்க தானே அவருக்கு வேலைன்னு எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கிறீங்க, அப்புறம் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பேன் அப்படிங்கும் போது, இதோ பாருமா ஆப்போசிட்ல இருக்கிற டேபிள்ல தான் அவன் உட்காந்து வேலை பார்ப்பான், அந்த டேபிளே எம்டியா இருக்குது, சோ அதனால அவன் வரலன்னு தான் அர்த்தம், அவன் ப்ராப்பரா வேலைக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவரு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஆக்சுவலா இது நாள் வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை அவங்க கிட்ட காமிச்சதே இல்லை இல்லையா, ஆனா இவரோட ஐடி ப்ரூஃப்ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்கு நம்ம போய் பார்த்தோம்னா உங்க கணவரை பத்தின ஏதாவது தகவல் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கிளும் ஹீரோனோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம ப்ரூஃபோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில ஹீரோனோட வீட்டை சர்ச் பண்ணதன் மூலமா ஒரு துணியில மந்திரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறத அங்கிள் கண்டுபிடிப்பாரு. சோ யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோனுக்கு எதிராக சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கிளுக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும் இல்லையா, அதை நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துவாரு. அந்த வகையில இந்த சூனியத்தை பண்ணது யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்லயே படுத்துட்டு நான் ஒரு சில மந்திரம் எல்லாம் சொல்லி நான் அந்த மாய உலகத்துக்குள்ள போறேன், நீ பக்கத்துல இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாருங்க. தங்கச்சியும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. இந்த ஒரு சூழல்ல வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக இவ அந்த அட்டாளிக்கு போவாங்க. அந்த அட்டாளில ஆடு மாதிரியான உருவம் கொண்ட ஒரு உருவம் தங்கச்சியை துரத்த ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இவரு அந்த மாய உலகத்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்குவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சமாதிக்குள்ள சரியான நேரம் பார்த்து அடிச்சு புடிச்சு தங்கச்சி ஓடி வந்து அங்கிள் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணி எப்படியோ எழுப்பிடுவாங்க. பார்த்தா அங்கிளோட உடம்பெல்லாம் மண்ணா இருக்கும், செத்து பொழைச்சு வந்திருப்பாருங்க. சோ இந்த பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய அந்த சூனியக்கார லேடி இருக்கா இல்லையா, மசாலா லேடி, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தி அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அப்ப தங்கச்சி சொல்லுவா,
சொல்லுவா, இந்த வீட்டுக்குள்ளேயே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா இந்த அங்கிளும் சிஸ்டரும் வீட்டை விட்டு அடிச்சு புடிச்சு வெளியில ஓடி வந்துருவாங்க. அங்கிள் சொல்லுவாரு, உங்க அக்காவுக்கு போனை போட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிரு, வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு, நான் போய் ஆளுங்களை எல்லாம் கூட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவங்க ஹீரோவோடைய ஐடி கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு போயிருவாங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு பொட்டல் கார்டா இருந்துட்டு இருக்கும். இவரு சொன்ன அட்ரஸ்ல இடிஞ்ச நிலையில வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மரத்து மேல ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இருக்கும். அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து ஓடி வந்துருவாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய கணவர் லோன்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலை தான் கைஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரா பேங்க்குக்கு போறாருங்க. ஆக்சுவலா ஹீரோயினுடைய கணவரை தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லாம, நான் அவருடைய கிளைண்ட், நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி பேங்க்ல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. அவர் இங்கேயும் வரலன்னா இங்க தான் போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசனை பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். மேபி இந்த ஸ்நாக்ஸை வாங்குறதுக்காக அவர் அந்த பர்டிகுலர் ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க போனோம்னா கணவரை பத்தின ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்நாக் ஷாப்புக்கு போவாங்க. அங்க ரிசப்ஷன்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்நாக் ஷாப்புக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் அந்த லேடியோட வந்திருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவங்களும் சரி மிரண்டு போயிருவாங்க. ஹீரோனுக்கு வந்த கோவத்துக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூனை எடுத்துட்டு போய் ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்தி சாவடிச்சிருவாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு தான். ஸோ ஹீரோனுடைய கணவரை ப்ரூஃபோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவர்கிட்ட நீ வீடியோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க மேல நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா உண்மையிலேயே நீங்க இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கீங்க, யார் இந்த லேடி, இந்த லேடி கூட உங்களுக்கு என்னங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அந்த லேடி கூட அந்த கார்ல தப்பிச்சு போயிருவாருங்க. தன்னுடைய கணவர் தன்னை சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கடற்கரை பக்கத்துல வந்து உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி தான் கைஸ் நம்ம ஹீரோனோட கணவர் வந்திருப்பாரு. இந்த தலைக்கறி இருக்கு இல்லையா, அது ஹீரோனோட கணவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. அதை நம்ம ஹீரோயின் கையால சமைச்சு கொடுக்கவும் அந்த ருசி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசுவாரு. அதே சமயம் உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நான் லோன் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிதான் நம்ம ஹீரோயின் கூட பழக்கமாயி இவங்க ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சா இவர் நம்மளை ஏமாத்திட்டாரேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சிஸ்டர் வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ட காட்டுவாங்க. அதுல 2 லைன் இருக்கும். அப்பதாங்க தெரிய வருது நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில கண்டிப்பா நம்ம ஹீரோயினால ஹீரோயினோட கணவரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்ப சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப அங்கிள் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா உன்னோட கணவரை அட்ராக்ட் பண்றதுக்காக சூனியம் வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு லிண்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வசியம் பண்றதுக்கான சூனியம். அதனாலதான் உன்னோட கணவர் உன்னை விட்டுட்டு அந்த லேடி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்னோட குழந்தைக்கு அப்பா தேவை, எனக்கு என் புருஷன் தேவை, ஏதாவது பண்ணுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அங்கிள் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கை பண்ணி மோஸ்ட்லி யாருமே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. பட் இந்த கேஸில் அந்த பொண்ணு சக்ஸஸ் ஆயிருக்கிறா, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான பிளாக் மேஜிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற இந்த 2 ஃபன்னான பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம மேடத்தோட கதையெல்லாம் வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போலயே, அந்த அளவுக்கு மேடத்தோடைய குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேஸ்டான ஆட்டு தலைங்களை எல்லாம் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய குழிக்குள்ள போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு ஒரு தலை மட்டும் வெளியில வந்து விழுகுதுங்க. அதுவும் சத்தத்தோட. இதை கேட்டு அந்த லேடி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க, பயந்துடுறாங்க. சத்தம் போட உடனடியாக அந்த பையன் வெளியில வரான். சும்மா ஒழுங்கா தூக்கி போடாம நீ பாட்டுக்கு வந்து வளரிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த தலையை தூக்கி ஒழுங்கா போட்டுட்டு நடந்து வருவான். திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அந்த பையனை அந்த குழிக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே இந்த லேடி வந்து தடுத்து பிடிச்சிருவாங்க. அங்கிருந்து ஓடலான்னு நினைச்சா கதவு லாக் ஆயிருது. செத்து போன ஆடுங்கெல்லாம் உயிரோட வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியை தூக்கி ஓவன்ல வச்சு லாக் பண்ணிருது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஓவன் டோர் ஓபன் பண்ணி செத்தம் பொழைச்சோன்னு தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்கை முறியடிக்கிறதுக்காக குழி தோண்டி 2 சவப்பட்டி வைக்கிறாருங்க. ஒரு சவப்பட்டியில அங்கிளும் இன்னொரு சவப்பட்டியில ஹீரோனோட தங்கச்சியும் படுத்துப்பாங்க. இவங்க மந்திரமெல்லாம் போட்டு இவங்க உடம்பு இங்க இருக்கும், ஆனா ஆத்மா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இவங்க பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஹீரோனோட தங்கச்சி பாத்தீங்கன்னா இந்த சூனியக்காரியை போய் டைவர்ட் பண்ணும்போது அங்கிள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த போட்டோ இந்த பொருட்களை எல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு இந்த மூலப்பொருட்களை எரிக்கிறதன் மூலமா இந்த பிளாக் மேஜிக்கை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காருங்க. ஆனா இப்படி பண்ண இவங்க 2 பேருமே அந்த சூனியக்காரி கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. இந்த சூனியக்காரி அங்கிளையும் அங்கிளோட சிஸ்டரையும் அந்த உலகத்துல சாவடிக்கிறா. பார்த்தா சவப்பட்டிக்குள்ள கிடக்கிற அங்கிளும் சிஸ்டரும் ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. இந்த சூனியக்காரி இவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள ஆயிடுறாங்க. புருஷன்
புருஷனும் போயிட்டான், தங்கச்சியும் போயிட்டா, அங்கிளும் போயிட்டாரு, வயித்துல வேற குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபேமிலி போட்டோவை உடைச்சிடுறாங்க. அப்படி உடைக்கும் போது ஒரு சின்ன துண்டு சீட் ஒன்று கிடைக்குங்க. அந்த சீட்ல இந்த பிளாக் மேஜிக்கை எப்படி முறியடிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஹீரோனோட கணவருக்கு வசியம் பண்றதுக்காக சில மூலப்பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சு பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணா மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும்னு தெரிய வருது. பட் அந்த சூனியக்காரி எங்க இதை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோனும் இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற 2 பேருமே இந்த சூனியக்காரியை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. பார்த்தா அந்த சூனியக்காரி இவங்க 3 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சு ஒரு கைத்துல கட்டி போட்டு வச்சிருவா. ஆனாலும் இந்த லைட்டர்ல வச்சு சூனியக்காரிக்கு தெரியாம அந்த கயிறை அறுக்கிறதுக்கான ஏற்பாடு இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சூனியக்காரி அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அடியாள் கிட்ட இவங்க 3 பேர்த்தையும் கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. ஆனா இவங்க எப்படியும் அந்த லைட்டரை பயன்படுத்தி அந்த கயிறை அறுத்துருவாங்க. சூனியக்காரியோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வருவான். அவனை போட்டு தள்ளிட்டு இவங்க 3 பேரும் இப்படியே தப்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் இந்த சூனியக்காரி எந்த இடத்துல இந்த மூலப்பொருட்களை ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்குள்ள எந்த பெண்ணால என்னோட புருஷன் வசியம் செய்யப்பட்டானோ அந்த பெண்ணோட வீட்டுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா அங்க போவாங்க. பார்த்தா அந்த பணக்கார லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருப்பா. அவன் என்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவன், எனக்கு சொந்தமானவன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் கதற ஆரம்பிப்பாங்க. நீ என் புருஷனை மட்டும் எடுத்துக்கல, என்னோட மொத்த குடும்பத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. கோவத்துல இந்த லேடி அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இந்த லேடி ஒரு கை தட்டுவாங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோனோட கண்ணு வெள்ளை கலர்ல மாறிடும். இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனோட கணவரும் 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த பணக்கார லேடியோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சுதான் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரத்தை வச்சு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இந்த லேடி அங்க நின்று பயங்கரமா ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவரை வச்சு ஹீரோனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரி நம்ம ஹீரோனோட கணவரை அடிக்க வைப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவங்க எப்படியோ அந்த பொருட்களை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனடியா தீய வச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினை சாவடிக்க வரும்போது பட்டுன்னு அந்த மந்திரம் வேலை செய்யாம 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. இந்த பணக்காரி திரும்ப திரும்ப கை தட்டி பாப்பா, இந்த மந்திரம் வேலை செய்யாது. கடுப்பானவன் நம்ம ஹீரோனை கொல்றதுக்காக வருவா. அப்ப நம்ம ஹீரோயின் கெஞ்சுவாங்க, தயவு செஞ்சு என்ன கொன்றாத, என்னோட வயித்துல என் கணவருடைய குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் இந்த பணக்காரி பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. மாடியில இருந்து ஒரு பையன் வந்து, அப்பா உங்களுக்கு என்னாச்சு, அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிப்பான். இது நம்ம கணவருக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஷாக் ஆவாங்க. அப்பதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. இந்த பணக்காரியும் ஹீரோனுடைய கணவரும் தாங்க முதல்ல திருமண வாழ்க்கையில இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட பழகி ஹீரோனையும் திருமணம் பண்ணி ஹீரோயின் கூடயே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. இந்த பணக்காரி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஹீரோயின் வந்து மயக்கி தன்னோட கணவரை எடுத்துட்டு தான் நினைச்சிட்டு தான் பிளாக் மேஜிக் பண்ணி தம்மால இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணி இருந்திருக்காங்க. இப்பதான் உண்மை என்னன்னே தெரிய வருது. நம்ம ஹீரோனெல்லாம் மயக்க கிடையாது, ஹீரோனுடைய கணவர் தான் வந்து ஹீரோனையும் ஏமாத்தி இருக்கிறாரு, அந்த பணக்கார லேடியும் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இப்படிப்பட்ட ஒருத்தன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒதுங்கிப்பாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய கணவர் என்ன பண்றாருன்னா, அந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கரெக்ட் பண்ணி ஒரு லாட்ஜுக்கு கூட்டு போவாருங்க. இந்த சூழல்ல இந்த பணக்காரி என்ன பண்ணுவானா, நேரா இந்த மசாலா லேடியை மீட் பண்றதுக்காக போய் வேற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லேடியும் அந்த சூனியக்காரி லேடியும் பணத்தை வாங்கிட்டு அந்த பிளாக் மேஜிக்கை பண்ணி கொடுத்துருது. லாட்ஜ்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ரெடியா உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல. அந்த பொண்ணை போய் ரெடி ஆயிட்டு வர சொல்ல அந்த பொண்ணு வாஷ்ரூம்குள்ள போவா. போனவ சீக்கிரமாவே வெளியில வந்து ஹீரோனுடைய கணவர்கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ரோச் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு கணவரோட வயித்துக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து கொடூரமா சாவடிச்சிருவா. அப்பதான் தெரிய வருது அந்த பெண் பெண்ணே கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வாஷ்ரூம்குள்ள போன அந்த பெண்ணே பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வருவாங்க. ஹீரோனோட கணவர் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறத பார்த்து மிரண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.